ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிக்கபூல ஸ்மைல் அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் எப்படி இருக்கும்னே தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன். ஓகே, இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்ல போடுக்கோங்க. அப்படியே நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஒன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க. கேம் நேம் சப்போர்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் நான் பண்றேன். ஓகேவா? ப்ளீஸ் சப்போர்ட். And let's get into the gameplay video. Guru gaming, Guru gaming, Guru gaming, 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 Guru gaming, Guru gaming, Guru gaming, Guru gaming. Okay. அன்னைக்கு நியூ கேம் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, வீடியோ ஆரம்பிச்சு எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன இன்ஸ்டாகிராம் ரொம்ப கொடுக்குறாங்க. இந்த கர்சர் கூட இல்லை மூவ் பண்றதுக்கு. என்னடா இது? ஓகே, என்ன யாருமே இல்ல. என்ன நடக்க போகுது இப்போ? ஓகே, அப்பா அப்பாவா யாருன்னே தெரியல. டேடு தான் சொல்றாரு. ஏன்னா யாரோ வராங்க. என் மாதிரி தெரியாம அப்பான்னு வந்துச்சு, அதனால இந்த அப்பா கொடுத்துட்டாங்க. ஓகே, டேடி அப்பா, அது நீங்களாப்பா அப்படின்னு கேக்குறோம். என்ன உள்ள வராது, கதவை திறந்துட்டு லைட்டை போடுறாரு. என்ன நம்மள அப்படி பாக்குறாரு. என்ன ஆக போதும்? என்ன கைஸ், அப்பா நம்மள அப்படி பாக்குறாரு. ஐயோ, என்ன கைஸ் பண்ணணும் இப்போ? அப்படியே அப்பா நம்மள பாக்குறாரு. என்ன பண்ணணும்? என்னடா பண்ணணும்? எங்க வராது திடீர்னு, எங்க வராது அப்பா அப்படின்னு சொல்றோம். ஐயோ, என்ன கைஸ், அப்படியே நிக்கிறாரு. அப்படியே நிக்கிறது பயமாக இருக்கு. ஐயோ, என்ன ஆக போதும்? கைஸ் அப்படியே நிக்கிறாரு, கும்முன்னு போயிட்டா. வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் சைட்? அதாவது வெளியே என்ன நடக்குது அப்பா, என்ன வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்றோம். கேக்குறோம். ஐ வாண்ட் டு சீ டூ. அதாவது நானும் உங்க கூட பாக்கணும். என்ன கைஸ், அப்பா ஸ்டாப் அப்படின்னு கத்துறாரு. நிறுத்து அப்படின்னு கத்துறாரு. கட்டன், அதாவது அந்த கட்டனை தொடக்கூடாது, அந்த ஸ்கிரீன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம கம்முன்னு இருக்கோம், எதுவும் பண்ணல, கம்முன்னு இருக்கோம். சாரிப்பா அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் ஓகே ஹனி, ஐ எம் சாரி ஃபார் அது பரவாயில்ல ஹனி, ஐ எம் சாரி ஃபார் என்ன. அது நானும் சாரி உன்னை கத்துறதுக்கு அப்படின்றது. அப்பா அப்படின்னு சொல்றோம். ஐ குட் நாட் ஸ்லீப், அதாவது என்னால தூங்க முடியல. எஸ் ஹனி, ஐ நோ. ஆமா, அது எனக்கு தெரியும். டேட் கம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. பிளே அகேன், அது இப்போ கேம் விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாரு. லெட்ஸ் பிளே வாய்ஸ் கெஸ்ஸிங் கேம், அதாவது வாய்ஸ் கெஸ் பண்ற கேம் விளையாடலாமான்றது. ஓகே அப்பா, லெட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரைட், திஸ் வாட் சவுண்ட் இஸ் திஸ்? அதாவது இது என்ன சவுண்ட் கண்டுபிடிக்குது அப்படின்னு. அது கேட்டு கைஸ், கண்டுபிடிச்சிங்க. கேட் 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 கேட்டுங்கடாச்சு அந்த. ஓகே, ஏன் சீரியஸ்? ஆமா கரெக்ட் அப்படின்றது. ஓகே, அதாவது கரெக்டா கண்டுபிடிச்சா நீ ஸ்மார்ட் அப்படின்றாரு. நம்ம புரியல அப்படின்னு கேட்போம். அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது. ஓகேன்னு சொல்லிட்டேன். வாட் சவுண்ட் இஸ் அது? இந்த சவுண்ட் இது டக்கு கைஸ், டக் டக் டக்கு 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 டக்கு. ஓகே, இதுவும் கரெக்ட். யுவர் அதாவது நீ ரொம்ப ஸ்மார்ட் செல்லும் அப்படின்றாரு. அப்படின்னு கத்துறோம். இப்ப என்ன தெரியல.
கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாரு. ஓகே டேட், ஓகே அப்பான்னு சொல்லிடுறோம். இது வந்து டாக் டாக் கண்டுபிடிச்சிட்டு இது வந்து டாக் எங்க இருக்கு, நடுவுல இருக்கு டாக். ஓகே, யூ ஆர் ரைட் மை பியூட்டிஃபுல் ஆங்கிள். அது வந்து நீ கரெக்ட், என்னோட பியூட்டிஃபுல் ஆங்கிள் அப்படின்றது. யூ ஆர் ஸ்மார்ட் கேர்ள். ஓ கேர்ள் நம்ம. ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்மார்ட் பொண்ணு அப்படின்றாரு. அப்படின்னு செய்யும். யூ ஆர் சோ ஃபன்னி டேட். அது வந்து நீங்க ரொம்ப ஃபன்னிங்கப்பா அப்படின்னு செய்கிறோம். அப்பா வந்து லெட்ஸ் கெஸ் அகைன். ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு லெட்ஸ் கெஸ் அகைன். அதாவது வந்து திரும்ப வந்து கெஸ் பண்ணு அப்படின்றது. ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்மளும். ஓகே, என்னடா இது, என்னாச்சு, வாட்ஸ் ரியலி கோயிங் ஆன் அவுட் சைட் தேர் டேட். அது வந்து என்ன உண்மையா வந்து வெளியே போயிட்டு இருக்கு அப்பா அப்படின்னு கேக்குறோம். இட்ஸ் நத்திங். அது அது ஒண்ணும் இல்ல பொண்ணு, அது ஒண்ணும் இல்ல அப்படின்றது. லெட்ஸ் கண்டினியூ பண்ணலாமா கேம்ன்றது. இது என்ன சவுண்டு, இது வந்து ஏர்கிராஃப்ட் இல்ல, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இது மூணுமே ஒரே மாதிரி வருதுன்னு தெரியல. ஓகே, யூ ஆர் ரைட் மை டாட்டர். அது வந்து நீ கரெக்ட் டாட்டர், நீ கரெக்ட் என்னோட டாட்டர் பொண்ணு அப்படின்றது. நம்மள வந்து செய்கிறோம். மோர் டேட் மோர். அதாவது இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க அப்பா, இன்னும் சொல்லுங்க அப்படின்றது. ஓகே, இது என்ன சவுண்டுன்னு கண்டுபிடிக்கும். இது வந்து பாம் கைஸ், பாம். ஓகே, சீக்கிரம் ஆப்ஷன் கொடுங்க. இது வந்து பாம்பு இருக்கு. ஓகே, நம்ம வந்து பாம்பே கிளிக் பண்ணுவோம். என்ன பொம்முன்னு இருக்காரு டேடி, என்னாச்சு அப்பா பொம்முன்னு இருக்கீங்க? ஹனி லிசன், அதாவது பொண்ணு என்ன லிசன் பண்ணு, என்ன லிசன் பண்ணு அப்படின்றது. லிசன் தி சவுண்ட் ஆஃப் ஃபைட்டர். அது வந்து நீ வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்டையும் பாம்பையும் வந்து சவுண்ட கேட்டேனா அப்படின்றாரு. நீ வந்து என்ன சொல்றீங்க, அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டையும் அண்ட் வந்து அந்த பாம்பு சவுண்டையும் கேட்டேனா இது என்ன பண்ணணும், அதாவது நீ வந்து பயப்படக்கூடாது ஓகேவா அப்படின்றது. when you choose those ordinary sounds, what should you do? அந்த பாம்பையும் ஏர்கிராஃப்ட் சவுண்டையும் வந்து கேட்டேன் அப்படின்னா சிரிக்கணும், இந்த மாதிரி சிரிக்கணும். இப்படி சிரிக்கணும்ன்றாரு. ஓகே அப்பா அப்படின்ற. குட் கேர்ள், அது நீ நல்ல பொண்ணு அப்படின்னு சிரிக்கிறாரு. ஓகே, என்னடா இது, ஏர்கிராஃப்ட் சவுண்ட் கைஸ், சிரிக்கணும் இப்போ. என்ன ஆச்சு? ஏர்கிராஃப்ட் வந்து பாம் அப்படியே வெடிக்குது. கைஸ் இப்போ வந்து எனக்கு கேம் வந்து புரிஞ்சிச்சு, ஃபுல்லாவே புரிஞ்சிச்சு இந்த கேம். லாஸ்ட்ல சொல்றேன். ஹனி, அதோட பொண்ணு நீ பயந்துட்டியா அப்படின்றது. இல்லப்பா நான் வந்து பயப்படல அப்படின்றது. ஏன்னா நான் வந்து உங்க கூட இருக்கேன், நான் வந்து பயப்படல ஏன்னா நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்றது அப்படின்றா இந்த பொண்ணு. ஆமா பொண்ணு, நான் வந்து எப்பவுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றது. எனக்கு வந்து நான் வந்து ஐ லவ் யூ வெரி மச், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு அப்பா. ஐ லவ் யூ டூ டேட். அதாவது என்ன வந்து நானும் உங்களை வந்து எனக்கும் உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்படின்றாரு. லெட்ஸ் பிளே. பொண்ணு நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாமா அப்படின்றாரு. பிளே இல்ல ப்ரே, கும்பிடுறது, சாமியை கும்பிடுறது.
லெட்ஸ் ப்ளே காட் ப்ரொடக்டிவ் மூமெண்ட். இது வந்து நம்ம வந்து காடை வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ணலாம். அது வந்து காட், அதாவது லெட்ஸ் ப்ளே தட் காட் வில் ப்ரொடக்ட் யூ மாம் அண்ட் டேட். வந்து சாமி கிட்ட ப்ரே பண்ணலாம், சாமி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அப்புறம் மாம் அண்ட் டேட், அது வந்து சாமி கிட்ட ப்ரே பண்ணலாம், சாமி உன்னையோ என்னையோ அம்மாவையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்றாரு. ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். டேட் லிசன், த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இஸ் கமிங். அப்பா வந்து லிசன் பண்ணுங்க, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து திரும்ப வந்து வருது அப்படின்றது. ஆனா வந்து எனக்கு இந்த கேம் வந்து புரிஞ்சிச்சு கைஸ். எனக்கு ஃபுல்லா வந்து போன அப்புறம் கதையை சொல்றேன். தேர் ஆர் மெனி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அது வந்து அங்க வந்து நிறைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கு. அப்பா சிரிக்க சொன்னார்ல, அதே மாதிரி சிரிக்கிறோம். அப்பா சொன்ன மாதிரி வந்து சிரிக்கிறோம் வந்து. இப்போ என்ன அவங்க பார்க்கலாம், சரிங்க சவுண்டு கேளுங்க, சார் சவுண்டு. நான் நினைச்ச மாதிரியா தான் வந்து நடந்துருக்கு. ஓகே சீக்கிரம்டா. இருங்க. قذيفي؟ ايه القصة دي ما بضحك. طلعت كيف يضحك معه؟ قذيفي كيف يضحك؟ Many families are trapped in the battlefield அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க சீக்கிரம். They cannot fight back, some cannot even escape. Okay, சீக்கிரம் சொல்லுங்கடா. They did not want this to happen. ஓகே இருங்க, நான் லாஸ்டா வந்து முடிஞ்ச அப்புறம் கதையா சொல்றேன். They just want to live in place and quiet in their home. Okay. All the முடிஞ்சிருச்சு. Stop war and make place. Okay. Next. அதானா pick a move menu. Back to menu. Okay. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி ஆயிட்டு இருக்கு. வந்து திரும்ப வந்து ஃபைட் பண்ண முடியாது. இந்த ஏர்கிராஃப்ட் கூட எல்லாம் ஃபைட் பண்ண முடியுமா? மனுஷங்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ணலாம்ல, ஏர்கிராஃப்ட் கூட நான் வந்து ஃபைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஏதாவது இந்த திரும்ப எல்லா நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. திரும்ப வந்து ஃபைட் பண்ண முடியாது. போன்லயே வந்து சேஃபா இருங்க, வார வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது வந்து ஏதாவது வாரெல்லாம் சூஸ் பண்ணுவாங்களே, அந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அது வந்து வாரம் ஸ்டாப் பண்ணிட்டு ஹோம்லியே உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்ல வந்து ரெண்ட் பண்ணுங்க. அங்க சேஃபா வார வெளியே எங்கேயும் வராம உங்க பிளேஸ்லயே உங்க வீட்லயே இருங்க. யாருக்கும் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ சரி கைஸ், யாருக்கும் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து யாருக்கும் வந்து ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாரம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ நீங்களே உருவாக்கிட்டு சேஃபா இருங்க வீட்டுல அப்படின்றாங்க. இந்த கேம் வந்து எமோஷனலா இருக்கும். ஆனா வந்து எனக்கு எமோஷனலா இல்ல. நீங்க வந்து இது வந்து ஹாரர் கேம் கூட இல்ல கைஸ், பிக்கப் கேம் தான். பட் ஆனா ஹாரர் கேம் வந்து இல்ல. ஓகேவா, ஹாரர் இல்ல, நார்மலா வந்து நடக்கிறது. எனக்கு வந்து இந்த கேம் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்லயே நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து கேம் முடிச்ச அப்புறம் ஒரு வீடியோ காட்டினாங்கல்ல பாத்தீங்களா, அந்த வீடியோல வந்து இந்த இப்ப வந்து நம்ம கேம்ல வந்து நம்ம அப்பா சொன்னார்ல கைஸ், கேம்ல நம்ம அப்பா சொன்ன அதே டைலாக் தானே அந்த இதுலயும் அந்த வீடியோலயும் சொன்னாங்க. இது மாதிரி பாம் ஏர்கிராஃப்ட் சவுண்ட், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சவுண்ட் எல்லாம் வந்து கேட்டா சிரிக்கிறோம் ஒண்ணு அப்படியே அந்த வீடியோல சொன்னாங்க. நம்ம அப்பா வந்து கேம்ல நம்ம கிட்டே தானே சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து சிரிக்குது.
இட்ஸ் அந்த கேம்ல சரி அந்த வீடியோல இருக்க அந்த பொண்ணு இருக்குது வந்து அப்பா சொன்னதே கேட்டு சிரிக்கிறோம். இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் நிறைய விஷயம் நடக்குது. யாருக்கும் இது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ரே பண்றேன் அப்படின்றாரு. ஓகே கைஸ், இந்த கேம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணல, அட்லீஸ்ட் இந்த கேம் ப்ளே பண்ண ஒரு 10 மினிட்ஸ் தான் கைஸ், ஒன்லி 10 மினிட்ஸ். இதான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் ஆக்கிட்டு இருக்கேன் பேசி. அண்ட் இந்த கேம் வந்து உங்களுக்கு புரியலன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம். அப்ப வந்து அப்பா வந்து வராரு. அப்பா வந்து ரூம்குள்ள வராரு, லைட் போடுறாரு, நம்மள அப்படியே பாக்குறாரு. ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி அப்படியே வந்து லைட் போட்டு நின்றுட்டு இருக்காரு ரூம்குள்ள வந்து. அப்ப வந்து அப்பா அப்பா அது நீங்களாப்பா, அப்பா அது நீங்களாப்பா அப்படி வந்து கேட்டோம். கேட்ட அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கிட்ட வந்து அந்த ஸ்கர்டன், அதாவது அந்த விண்டோ, அந்த ஐயோ அந்த விண்டோ வந்து ஸ்கிரீன் போட்டிருந்ததுல, ஸ்கிரீன் இத வந்து வெளியே வந்து பாக்குறாரு. அப்பா என்னப்பா அங்க அந்த வெளியே நடக்குது, நானும் வந்து பாக்குறேன் உங்க கூட, வெளியே என்னென்ன நானும் பாக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து நிறுத்து, நீ என்ன ஆனாலும் சரி நீ அந்த ஸ்கிரீனை மட்டும் தொடவே கூடாது அப்படின்றாரு. அப்புறம் வந்து சாரி அப்பா அப்படின்றோம். அது வந்து சாரி, நீங்க சாரி பண்ணு, நானும் வந்து கத்துனதுக்கு சாரி அப்படின்றாரு. அப்புறம் வந்து சொல்றாரு கேம் பிளே பண்ணலாமான்றாரு. ஒரு சவுண்டா கொடுக்குறாரு, அதை வந்து நம்ம கரெக்டா வந்து கெஸ் பண்ணுவோம். கெஸ் பண்ண அப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் சவுண்டும் பாம்பு சவுண்டும் கொடுத்தாரு. அதுக்கும் நம்ம வந்து கரெக்டாவே சொல்லிட்டோம். கரெக்டா சொன்ன அப்புறம் வந்து இது வந்து நீ ஏர்கிராஃப்ட் சவுண்டும் பாம்பு சவுண்டும் கேட்ட அப்படின்னா வந்து நீ வந்து சிரிக்கணும், பயப்படக்கூடாது, சிரிக்கணும் அப்படின்றா. அதனால ஃபர்ஸ்ட் வந்து யானொன்னு நீ வந்து பயந்துட்டியா அப்படின்றது பொண்ணு அப்படின்றாரு. இல்லப்பா நான் வந்து பயப்படலப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா வந்து நீங்க என் கூட இருக்கீங்க, அதனால நான் பயப்படலாம்னு சொல்லிடுறோம். அதுல வந்து நம்ம காட் பிளே, அதாவது வந்து சாமி வந்து கும்பிடலாம், அப்பதான் சாமி வந்து உன்னை என்ன அம்மாவையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு அப்பா வந்து சொல்றாரு. ஓகேப்பா ப்ரே பண்ணலாம்னு சொன்னோடனே ஏர்கிராஃப்ட் சவுண்டும் பாம்பு சவுண்டும் வருது. அப்ப வந்து சிரிக்கிறோம், திரும்ப வருது. 3வது வாட்டியா 2வது வாட்டியா எத்தனை வாட்டி அனுப்பிச்சுன்னு தெரியல, சிரிக்கிறோம். அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி வரும்போது வந்து அதாவது ஏர்கிராஃப்ட் வார் வந்து போயிட்டு இருக்கு கைஸ், நிஜமாலே வந்து சொல்றேன், வார் வந்து போயிட்டு இருக்கு வெளியே. அது வந்து வெளியே எதுவும் போக கூடாது, டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அது அந்த ஏர்கிராஃப்ட் நம்ம இருக்க அந்த வீடை வந்து இடிச்சிருது. அப்புறம் அந்த பாம்பு வந்து வெடிக்குது. அதனாலதான் வந்து அப்பா வந்து அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் சீக்கிரம் நீ பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இது வந்து ஹாரர் கேம் இல்ல, நீங்க வந்து இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, எமோஷனல் ஆகுறதுக்கு தான் இங்க இருக்கு. மத்தபடி இந்த பயப்படுறதுக்குலாம் இங்க எதுவுமே இல்ல. பயப்படணும், பயப்படுறதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்மால் இருக்கு. அங்க அப்பா வந்து முன்னாடி வரும்போது அப்பா அப்பா அது நீங்களாப்பா, உங்க கூட சேர்ந்து நான் என்னப்பா வெளியே போயிட்டு இருக்கேன், உங்க கூட சேர்ந்து நானும் வெளியே பாக்கணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்றோம்ல. அப்பதான் வந்து இந்த நீ வந்து முன்னாடி ஸ்கிரீன் தொடக்கூட கூடாது அப்படின்றாருல, அந்த நெருப்பு அந்த ஸ்கிரீன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து உங்களுக்கு லைட்டா கொடுக்கும், லைட்டா. ஓகேவா, இந்த கேம் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நான் வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து விளையாடி இருக்கேன். உங்களுக்கு இந்த கேம் போடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இன்னொரு வாட்டி விளையாடி போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்து அந்த கேம் கதை வந்து ஃபர்ஸ்டே அந்த கேம் கதையை சொல்லிட்டா உங்களுக்கு வந்து போக போக என்ன தெரியாது. ஓகே, இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருக்கோம் நீங்க வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னு டைப் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா பிடிக்கல
இல்ல பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எமோஷனலா இருந்தது அப்படின்னா எமோஷனல் கமெண்ட் பண்ணுங்க. எமோஷனலா இருந்ததுன்னா இருக்குது எமோஷனல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஃபன்னியா இருந்ததுன்னா ஃபன்னி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஜாலியா வந்து எதுவுமே ஏதோ நார்மலா வந்து ஒரு கேம் மாதிரி இருந்தது அப்படின்னா நார்மல் கேம், அது என்னன்னா கேம் நார்மல்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்து நார்மல் கேம் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு வந்து பயப்படுற மாதிரி ஏதோ ஸ்கேர் ஏதாவது பயமா இருந்துச்சுன்னா ஸ்கேர்டு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இது நார்மல் கேம் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதனால ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ வந்து விடிஜி வசந்த் தமிழ் கேமிங் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க, விளையாடுங்க வசந்த் தமிழ் கேமிங் இந்த கேமு. ஓகேவா? இந்த கேம் வசந்த் தமிழ் கேமிங் போட்டாங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால இந்த கேம் வசந்த் தமிழ் கேமிங் போடணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். பிகபூ இந்த கேம் நேம் வந்து பிகபூ ஸ்மைல். ஓகேவா? பிகபூ ஸ்மைல். பிகபூ போட்டு ஸ்மைல்னு போடுங்க. ஸ்மைல். ஓகேவா? PIKABUU SMILE ஸ்மைல். பிகபூ ஸ்மைல் அப்படின்னு போடுங்க. இந்த கேம் வந்து வரும். ஆனா இந்த கேம் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வாட்டியாவது நீங்க விளையாடி பார்க்கணும். இந்த கேமை கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி விளையாடணும். இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்னு போடுங்க. இல்ல நார்மலா இருந்ததுன்னா நார்மல், சேடா இருந்ததுன்னா சேட், அப்படின்னா வந்து ஜாலியா இருந்ததுன்னா ஜாலியா ஏதாவது போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாரும் நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள போடுவோம். அதை நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்க. கேம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. விளையாடுற சேலஞ்ச் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. பண்றேன். ஓகேவா? ப்ளீஸ் சப்போர்ட். ஓகே, ப்ளீஸ் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வேணும். லைக் கூட எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் தான் வேணும். ஓகேவா? நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கூட வாங்கல. இந்த யூடியூப் சேனலை வச்சு ஒரு சப்ஸ்கிரைப் கூட வாங்கல. கம்மியான வீடியோ தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் குரு கேம். பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.